ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் பேக் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இலங்கையில் வந்து கவர்மெண்ட் ஜாப் ஒன்று செய்கிறீங்க. அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஒன்றில் படிச்சுட்டு இருக்கீங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஏ லெவல் ஓ லெவல் இது ரெண்டையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் ஒன்று செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அதில் வர கிடைக்கிற சேலரி வந்து உங்களுக்கு போதாமல் இருக்கும். ஓகே, அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஒன்றில் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஓ லெவல் ஏ லெவல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட கையில் வந்து காசு இல்லாமல் இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்ஸ், சின்ன சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கண்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் ஏர்ன் பண்ண இயல்பான ஒரு வெப்சைட் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 100% ஷோர் பண்ண இயல்பான இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சொல்கிற இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி சின்ன சின்ன ஒர்க்ஸ் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு அமௌண்ட் உண்டு உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஓகே, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இலங்கையிலே நிறைய பேருக்கு வித்ட்ரோவல்ஸ் கொடுத்துக்கிற ஒரு வெப்சைட் தான் இந்த வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேமும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட் தான் இந்த வெப்சைட். காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாம் இந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஓன் ஆப்ஷனில் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் ஆகிக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன விஷயம்டா, நான் வந்து முதல்ல இன்ட்ரோலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்கும் செய்ய இயலுமான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது இதில் தான் இந்த வெப்சைட்டில் நாங்கள் வந்து செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட எந்த ஒரு பேசிக் நாலேஜும் எங்கள் இங்கிலீஷ் நாலேஜே இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர். இந்த ட்ரான்ஸ்லேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கட்டும், இன்னும் வேறு கிராமர் இது ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து சின்ன ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வித்ட்ரால் பண்ணிக்கக்கூடிய தந்திக்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமை வந்து வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக் இந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம் நிறைய டைமை சோஷியல் மீடியாவுக்கு. ஓகே, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹாஃப் அன் ஹவர் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஒதுக்கி உங்களுக்கான நீங்கள் செய்கிற டாஸ்க்குக்கான பேமெண்ட்டை வந்து இதில் வந்து இன்கமாக நாங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கக்கூடிய சான்ஸை வந்து இப்போ தந்திக்கிறாங்க அவங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் செட்டிங்ஸை செய்கிற எப்படி செட்டிங்ஸை செஞ்சு எப்படி வரும், நாங்கள் வந்து எப்படி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது, இது எல்லாம் நாங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போய்ட்டு பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் நில்லுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாலேஜும் தெரியும், இங்கிலீஷ் நாலேஜே தெரியும், கம்ப்யூட்டர் நாலேஜே தெரியும் அப்படின்னு நினச்சிங்கண்டா ஒன்றும் பயப்பட வேணாம். ஏன்னாண்டா இலங்கையில் இருக்கக்கூடிய அப்ரைட் ப்ரைவேட் லிமிடெடால் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை வந்து வெறும் 3000 ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து செல் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து அவங்க வந்து இந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான கைடன்ஸோடு நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணலாம். இது வந்து ப்ரொமோஷன் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணி சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த அப்ரைட் ப்ரைவேட் லிமிடெடால் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் கோர்ஸை வந்து செல் பண்ணுறதை பற்றி அவங்க வந்து போட்டு இருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து விருப்பம்டா நீங்கள் வந்து ப்ராப்பரான கைடன்ஸோட ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் வந்து தாராளமாக வைத்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வரேன், நீங்கள் வந்து ஜாயின் ஆகி வந்து அவங்களோட கைடன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதில் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நாங்கள் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே, வாங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரோஜிக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கே வர லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரோஜிக்ஸ்னு சொல்லி இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்ப்ரோஜிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஜிக்ஸ் கேட்டகரைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிக்ஸை போட்டு இதில் வந்து ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு யாரையாச்சும் ஹையர் பண்ணுறதுக்கு
உங்களுக்கு வந்து தந்திக்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சரை ஃபைண்ட் பண்ண மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட ஒர்க் ஒன்று இருக்குது. அந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சர் ஒருத்தரை பிடிச்சி உங்களோட ஒர்க்கை வந்து இவற்றால் கம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடிய சான்ஸும் இருக்குது. இப்படி எல்லாம் இந்த வெப்சைட்டில் வந்து எங்களுக்கு செய்கிறதுக்கு தந்திக்கிறாங்க. ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்போட்ஜிக்ஸ் ஏபிஐன்னு ஒரு கேட்டகரி ஒன்று தந்திக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படியும் ஒரு ஆப்ஷனில் உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஓகே. 5வது பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ஜிக்ஸை வந்து இதில் வந்து போட்டு உங்களுக்கு வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து ரெஃபரல் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு தர ரெஃபரல் லிங்க்கை வந்து வேறு யாரும் சரி உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா குரூப்ஸ்களுக்கோ அதை வந்து ஷேர் பண்ணி அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கண்டா உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு 105% வந்து இதில் வந்து ரெஃபரல் ஃபீயாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்ஜிக்ஸ்னு இருக்குது. ப்ரௌஸ்ஜிக் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ரெசன்டேஷன், வெப் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் ரைட்டிங், ஃபோட்டோ அண்ட் வீடியோ, எஸ்இஓ, கிராஃபிக் டிசைன், மொபைல் ஆப்ஸ் இந்த மாதிரி ஜிக்ஸ் இன்னும் 27 ஜிக்ஸ் கேட்டகரி வந்து உங்களுக்கு தந்திக்கிறாங்க. இதன் மூலமாக வந்து உங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இதன் மூலமாக வந்து ஏர்ன் பண்ண போகிறல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மைக்ரோ ஜாப்ஸ் செஞ்சு இதில் வந்து எப்படி ஒரு சின்ன ஒரு இன்கம் ஒன்று எடுக்கணும்னு பார்த்தா இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதில் வந்து மேலுக்கு பார்த்திங்கன்னா சைன் அப்னு இருக்குது. இந்த சைன் அப் வந்து நாங்கள் கிளிக் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் எதை செய்யறதுக்கும் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும் தானே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அதை தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி வாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இதில் இன்டர்வெஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியமா இருக்கும். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் இயர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியல் நேம்னு கேட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயில், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். அந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நிக் நேம் மட்டும் கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நார்மலான நேமோட கொடுங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து இதை சைன் அப் பண்ணிடும். ஓகே. இப்போ சைன் அப் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டில் வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும். பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து அட்லீஸ்ட் 10 எழுத்தில் இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா அப்பர் கிரியஸ் பெரிய எழுத்தில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏஎம்ஐ ஒரு பெரிய எழுத்தில் வந்து ஒரு எழுத்து வந்து இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா லோவர் கிரியஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து சின்ன எழுத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் லெட்டர்ஸ். இந்த சிம்பிள் லெட்டர்ஸில் வந்து இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து இன்க்ளூட் ஆகிக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டுக்கு வந்து நம்பர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேஷ்டேகோ இல்லாட்டி அட்மார்க்கோ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளணும். ஓகே. இப்படித்தான் வந்து இதில் வந்து சைன் அப் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைன் அப் பண்ண செல்ல பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் ப்ரொஃபைல் டைப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐ ஆம் ஃப்ரீலான்சர்ன்றதை டிக்கை போட்டுக்கோங்க. ஐ ஆம் பயர்ன்றதை டிக்கை போட்டால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து யாருக்கு சரி ஒர்க் கொடுக்குறத தான் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐ ஆம் ஃப்ரீலான்சர்ன்றதுக்கு டிக்கை போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சைன் அப்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அந்த பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே. பார்த்தீங்கன்னா நான் சைன் அப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணின உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர் முகமதுன்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று பேத்திக்கும். ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் லிங்க்கை வந்து நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். ஓகே. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிமெயிலுக்கு போங்க. ஓகே. நான் பார்த்தீங்கன்னா என் ஜிமெயிலுக்கு போய்த்து கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இன்னும் வர பிரச்சனை என்னடா இந்த கோ டு த லொகின் பேஜ் இருக்குது அதுக்கு வந்து போக வேணும். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலுக்கு போய்த்து ஜிமெயில் மூலமாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் பண்ணின உடனே தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோ டு த லொகின் பேஜ் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து போய்த்து
ரெஜிஸ்டர் பண்ணினா உங்களுக்கு வந்து இதில் வந்து சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஓகே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட ஜிமெயில் மூலமாக வெரிஃபை பண்ணினா தான் இதில் வந்து earn பண்ணலாம். ஓகே, பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஜிமெயிலுக்கு போகிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை ஜிமெயிலுக்கு வந்து ஸ்ப்ரோட் ஜிக்ஸால் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் ஒன்று வந்து அனுப்பிக்கிறாங்க. ஓகே, பார்த்திங்கன்னா நான் வந்து இதை காட்டுறேன். பார்த்திங்கன்னா இப்படித்தான் எங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் லிங்க் கொண்டு தந்திக்கிறாங்க. இந்த லிங்கை பார்த்திங்கன்னா கிளிக் த ஃபாலோவிங் லிங்க் இருக்குது. இதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்கிறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இப்போ வந்து லொகின் பேஜ் ஒன்று எங்களுக்கு வந்து வந்திக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் கொடுத்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இந்த ரெண்டையும் தான் கொடுக்கணும். ஓகே, பார்த்திங்கன்னா நான் வந்து இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு லொகின் பண்ணுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா லொகின் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என் இமெயில் பாஸ்வேர்டு அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் லொகின் பண்ணிட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ் வந்து செய்கிறதுக்கு இருக்குது. ஓகே, நாங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் யுவர் ரோல்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கொள்வோம். பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது இது மாதிரியெல்லாம் இவங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் மூலமாக வந்து சொல்லி தந்திக்கிறாங்க. ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்படி தான் இருக்குது இந்த இன்டர்ஃபேஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதில் செட்டிங்ஸ் கொஞ்சம் செய்கிறதுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கோ டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இதை கிளிக் பண்ணின உடனே பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணி இன்னும் ஒரு வெரிஃபிகேஷனும் பண்ணிக்குது, ஒத்தென்டிகேட்டர் வெரிஃபிகேஷன் சொல்லி. இதுதான் இதில் வந்து முக்கியமான வெரிஃபிகேஷன் உண்டு. இதையும் வந்து நாங்கள் வந்து இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணிக்கொள்வோம். ஓகே, அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து போட்டுவோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரியல் நேம், நிக் நேம், இமெயில் இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து அங்கே அப்படியே அப்ளை ஆகிக்குது. ஓகே, அடுத்து வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களோட ஜெண்டரை நாங்கள் கொடுத்துக்கொள்ளணும். ஜெண்டரை கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்னு கீழிக்குது. இந்த டேட் ஆஃப் பர்த்டே நீங்கள் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கான்னு சொல்லி வந்தேக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் வந்து ஸ்ரீலங்கான்றதை கொடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் கோடுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. உங்களோட போஸ்டல் கோட் தெரியாது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் குரோமில் வைத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட ஏரியா வந்து அடித்து பார்த்திங்கன்னா போஸ்டல் கோடுன்னு அடித்தாலே அது வந்துடும். ஓகே, அந்த போஸ்டல் கோடையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணின உடனே அபவுட் மீன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் பேஜ், டைட்டில், ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல், அபவுட் மீ இதை மாதிரி எங்களை பற்றி வந்து கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம்னா இதை வந்து ஃபில் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண போகிறேன்னா இதில் வந்து கட்டாயம் வந்து இதை ஃபில் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் தரவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஒர்க் தருவாங்க. ஓகே, இதெல்லாம் செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா சேவ் அபவுட் மீண்டிக்குது. இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக்யூரிட்டின்னு இருக்குது. இந்த செக்யூரிட்டியில் பார்த்திங்கன்னா 2 ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் இஸ் டிசபிள்னு இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து எனேபிள் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் டு எனேபிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணின உடனே பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு QR உண்டு இதில் வந்து ஷோ ஆகும். பார்த்திங்கன்னா இந்த QRை வந்து நீங்கள் வந்து வேறொரு ஃபோனால் வந்து ஸ்கேன் பண்ணணும். இது எப்படி ஸ்கேன் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண இருக்குது. இந்த ஆப் என்னென்னா ஒத்தென்டிகேட்டர் ஆப். இதை வந்து நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதன் மூலமாக தான் நீங்கள் வந்து இந்த QRை வந்து ஸ்கேன் பண்ணிக்கொள்ளணும். அப்படி ஸ்கேன் பண்ணினோடனே பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஒத்தென்டிகேட்டர் கோடு ஒன்று வந்து உங்களுக்கு தருவாங்க. அந்த கோடை வந்து நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணினா உங்களோட ஒத்தென்டிகேட்டர் வெரிஃபிகேஷன் வந்து இதில் வந்து வெரிஃபை ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு கொள்ளுங்க. நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்ஃபார்ம் யுவர் செக்யூரிட்டி கொஷின்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கொஷின் வந்து போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட பாஸ்வேர்டு ஆகிக்கட்டும், உங்களோட இமெயிலை மறந்து இருந்தாலும் இந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ் மூலமாக வந்து உங்களோட யாராச்சும் உங்களோட இந்த ஸ்போர்ட் ஜிக்ஸ் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முயற்சி செஞ்சாங்கள்டா இது வந்து உங்களுக்கு வந்து மிச்சம் பிரயோஜனமாகும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செக்யூரிட்டி கொஷினை வந்து நாங்கள் வந்து போட்டுக்கொள்வோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து போட்ட பிறகு அதுக்கான ஆன்சரை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை க்ரியேட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு விருப்பம் இல்லாட்டி இந்த ஓல்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நியூ பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கொள்ளுங்க.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதில் எப்படி ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி எப்படி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சப்மிட் பண்ணுறத பற்றி அடுத்து பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த இதில் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண விருப்பமோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த சர்ச் பாரில் வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெலிகிராமில் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சர்ச் பண்ண தேவையில்ல. பார்த்தீங்கன்னா, கீழே வந்துக்குது 2வது டெலிகிராம் போட் ஜாயின் 2ன்னு சொல்லி. இதை தான் நான் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு மேலே கிளிக் பண்ணி கொள்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெலிகிராம் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தந்திக்கிற ஸ்டெப்பை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணினா எங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கோ டு https:/telegram போட்டு ஒரு லிங்க் ஒன்று தந்திக்கிறாங்க. அந்த லிங்க்கில் போயிட்டு நாங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நான் செக் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அடித்து இவங்களுக்கு ப்ரூஃபாக வந்து நாங்கள் சப்மிட் பண்ணணும். அதைத்தான் நாங்கள் இந்த டாஸ்கில் வந்து நாங்கள் இதைத்தான் செய்ய போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டெலிகிராம் ஐடி வைத்து இதை வந்து செக் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா, இந்த டெலிகிராம் லிங்க் வந்து காப்பி பண்ணி இதில் வந்து டெலிகிராமில் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் வந்து அக்கௌண்ட்டை வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி பேசிட்டேன். பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஐடியை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து இதை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய்ட்டு சப்மிட் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த வெப்சைட்டுக்கு போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பார்த்தீங்கன்னா ரிக்வயர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப்னு கேட்டிருக்கிறாங்க எங்கள்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் உண்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் ப்ரூஃப்ஸ் பிலோன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸில் நான் வந்து நான் அடித்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை கேப்சரை வந்து நான் இதில் வந்து சப்மிட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபைல்ஸில் போய்ட்டு இந்த சப்மிட் பண்ணி கொள்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து என்னை வந்து சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கமெண்ட் ஒன்று டைப் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வேலையை கொடுத்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுறேன். தேங்க்யூன்னு சொல்லி தேங்க்ஸ்ன்னு சொல்லி. ஓகே, பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வந்து அப்படியே சப்மிட் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா, சப்மிட் ப்ரூஃப்னு இருக்குது. இதை வந்து நான் அப்படியே கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கொள்வோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெண்டிங்கில் வந்து $0.000 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணின பிறகு பார்த்தீங்கன்னா, $0.06 வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஏர்னுக்கு போடுவாங்க. ஏர்னில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து $1400 வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெண்டிங்கில் இருக்கிறது இப்போ நாங்கள் செஞ்ச ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கிறது ஏர்னுக்கு போயிட்டுரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த ஏர்ன்ற ஆப்ஷனுக்கு வந்து அவங்க போடுவாங்க. ஓகே, இப்படித்தான் இதில் வந்து சின்ன ஜாப்ஸ், சின்ன மைக்ரோ டாஸ்க் செஞ்சு இதில் வந்து ஏர்ன் பண்ணுறது. ஓகே காய்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இருக்கிற எல்லா டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி இதில் வந்து மினிமம் வந்து $5 நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து வித்ட்ராவல் ஒன்று எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து $1400 வந்து இதில் வந்து நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் $5 இருந்தால் தான் இதில் வந்து வித்ட்ராவலுக்கு போடக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், நீங்கள் வந்து இதில் வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ½ an hour ஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வித்ட்ராவல் பண்ணுறதுன்றதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கொண்டு வரேன். பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈஸியான மெத்தட் தான். எங்களுக்கு வீட்டில் இருந்து கொண்டு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஈஸியான மெத்தட். நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும். இதில் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒத்தென்டிகேட்டர் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக இப்போ விளங்கியிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து நிறைய பேருக்கு புஷ் பண்ணி காட்டும். அண்ட் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க, இப்படி தான். அண்ட் பார்த்தீங்கன்னா, எங்களோட யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்டா, கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஓல் ஆப்ஷனில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் மொபைலில் வந்து நோட்டிஃபை ஆகும். ஓகே, இந்த வீடியோ இந்த இடத்துல என் பண்ணிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.